Hey everyone, this is Bhuvi. Hope you all fine and good. Have a nice day. And இது வந்து சௌ வச்சு ஒரு கூட்டு ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும் சௌ சாப்பிட்டு. பிளிங்கிட்டில் பார்த்தேன். சரி ஓகே, ஒரு காய் வந்துட்டு 25 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வாங்கிடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. நல்ல ஒரு வாட்டரி வெஜிடபிள்ஸ் பீல் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக அரிஞ்சு போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. கூட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் சாம்பாரை விட கூட்டு ரெசிபி சூப்பராக இருக்கும். ஓகே, 3/4 பங்கு வந்துட்டு பாசிப்பருப்புனா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆஸ் யூஷுவல் 2 வெங்காயம் அரிஞ்சது, 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா போட்டுட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் 1 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுட்டு சௌ அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 விசில் வச்சுருங்க. மீன்வைல் வந்துட்டு 2 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. 5 விசில் ப்ளஸ் ஸ்டீம். என்னோடய குக்கருக்கு நான் வச்சுருக்கேன், ரொம்ப குறைவாக வந்துட வேணாம். ஸ்டீம் அளவுக்கு கம்மியான விசில் வச்சுக்கோங்க. ஓகே, 5 விசில் வச்சதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 8 மினிட்ஸ் போல் தேங்காய் பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக கொதிக்க விட்டுட்டேங்க. அப்புறம் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் வந்து வீடியோவில் ஆட் ஆகலை, சால்ட் வந்துட்டு ரெக்வயர்ட் அமௌண்ட்டு போட்டுக்கோங்க. தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். 2 ஸ்பூன் ஆயிலில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு 4-5 வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு திருப்பி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க. சௌ கூட்டு ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.